வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் பூண்டு வறுவல் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ரொம்பவும் நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 20 பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வறுத்தரலாம். பூண்டு சின்ன பூண்டு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. பூண்டு ஜென்ரலாகவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நீங்கள் 20 பூண்டு இல்லை, நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றையும் நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் தக்காளியும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா நமக்கு வேகணும். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமா நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வதங்கினோடனே கத்திரிக்காய் சுருங்கும். அதனால் நம்ம பெரிய அளவாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் கத்திரிக்காய் கூடவே நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த வறுவல் தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டதுக்கப்புறமா நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கத்திரிக்காய் சீக்கிரமே நமக்கு வெந்துடும். இது செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ மூடி வச்சு நம்ம 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தோல்லாம் நிறம் மாதிரி சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இந்த பூண்டு கூட கத்திரிக்காய் சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதே டைம் நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த டைம் நம்ம சாம்பார் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் அதெல்லாம் நம்ம சேர்க்கலை. சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கிடும் நம்மளுக்கு கத்திரிக்காய் அந்த சாம்பார் பொடி கூடவே. இப்போது நல்லா கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பூண்டு பொரியல் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.